ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மாசி மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுடைய மனசில் நினைச்ச காரியங்களை மகத்துவமாக செய்து காட்டக்கூடிய மாதமாக அமையப்போகுது. மாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. கும்ப ராசியில் சுக்கிரன் இருந்துன்னு வைங்களே, குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறதுக்கு மேலே நிகழ்கால தேவைகள் அல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய யதார்த்தமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. அதே 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, கட்டுக்கட்டாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களை நித்தமும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்போகுது. பொதுவாகவே சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருந்தார்னு வைங்களே, உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது, ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதைவிட அதிக சம்பளத்தில் பதவி, அதாவது ஒரு உயர்ந்த பதவியில் உத்தியோகம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான மாற்று உத்தியோகம் அப்படிங்கிறது இருக்கிற சம்பளத்தை விட இரட்டிப்பு சம்பளத்தோடு, அதே சமயம் அதிகார பதவியோடு ஒரு நல்ல பதவி, நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாசி மாதம் நிச்சயமாகவே கொடுக்கும். அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய, உதாரணமாக புதுசாக ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களே, அந்த வீட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கக்கூடியது, கட்டிய வீட்டுக்கு மின் இணைப்பு கிடைக்கக்கூடியது, அல்லது கட்டி முடிக்கப்பட்ட வீட்டுக்கு குடிநீர் இணைப்பு கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரியான அரசாங்க வகையில் கிடைக்கக்கூடிய சௌகரியங்கள் எல்லாமே மிக மிக சாதாரணமாக, சாதுவாக, ஏதுவாக, சந்தோஷமாக, தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உபஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால, அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக, அதாவது உதவி கிடைக்கக்கூடிய, அல்லது உதவியே இல்லாமல் பதவி கிடைக்கக்கூடிய, அல்லது உதவிக்கும் பதவிக்கும் மேலே ஒய்யாரமான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் ரிஷபராசிக்கு அமையும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தங்கு தடையில்லாத தன வரவுகளையும் பண வரவுகளையும் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் முழுவதும் அமையும். பஞ்சமாதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாணவர்களுக்கு புத்தகத்தின் மீது, படிப்பின் மீது, கல்வி மீது அக்கறை ஏற்படக்கூடிய, அதாவது விடுமுறை நாட்களில் கூட தன்னுடைய புத்தகம் அல்லது கல்வி மீது அக்கறை காட்டக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத அலைபேசி, தேவையில்லாத செல்போன், இந்த மாதிரியான விஷயங்களை வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு உள்ள மாணவர்கள் கூட தன்னுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. மாதத்தில், அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது முட்டுக்கட்டை இருந்துன்னு வைங்களே, அந்த முட்டுக்கட்டைகள் முற்றிலும் தவிர்க்கப்படும். அதே மாதிரி பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் வெகுமானங்களாகவே கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு சொந்த வீட்டு கனவு இருக்கும் இல்லையா, அதாவது தன்னுடைய வாழ்நாளில் சொந்த வீடு வாங்கணும், அது நல்ல வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த சொந்த வீட்டு கனவு நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குது. பூமி காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக சொந்த வீடு அமையக்கூடிய, அடிப்படை தேவைக்கான வீடு அப்படிங்கிறத விட ஓரளவு ஆடம்பரமான வீடு அமையக்கூடிய, திடீரென்று வீடு வாங்குவதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய, அதற்கான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையும். சூப்பர் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதை விட வேற என்ன சார் வேணும்? எல்லாத்துக்குமே கனவு வீடு கட்டணும் அப்படிங்கிறதா ஒரு பெரிய குறிக்கோளா இருக்கும். அது இந்த மாசம் கண்டிப்பா நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதுல குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு சார்? வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய எல்லோருக்குமே சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், அல்லது அதிகபட்ச லட்சியமாக இருக்கும், அல்லது ஒரு கனவாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு
கையில் காசு இருந்து கூட சொந்த வீடு அமையல அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா, அதற்கு தடங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு மனுஷாளுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னா, அல்லது காலகாலத்தில் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா, காலகாலத்தில் புத்தர பேர் கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கு அவருக்கு ஏதாவது ஒரு அம்சம் இருக்கணும். அந்த அம்சத்தை கொண்டு வரக்கூடிய பாக்கியம், அதாவது கல்யாணமாக இருந்தாலும் சரி, அல்லது காது குத்தாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக கௌரவமான அந்தஸ்து தரக்கூடிய சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு காசு பணம் இருந்து கூட தடங்கள் ஏற்படுது, சரியான வீடு அமையல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த குலதெய்வ விருட்சத்தை அனுதினமும் நீங்கள் பார்த்து வந்தாலே போதும், உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய, எதிர்பார்த்த வீடு அப்படிங்கிறத விட எதிர்பாராத நல்ல வீடு அமையக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி வீடு வாங்கும்னு நினைக்கவே இல்லை, அவ்வளவு நல்ல வீடாக அமைஞ்சது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல வீட்டை கொடுக்கக்கூடிய பாக்கியம் குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எதனால் உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது, எந்த தெய்வம் உங்களை கைவிட்டு பார்த்தாலும் குல தெய்வம் உங்களை கைவிடாது அப்படிங்கிறது உண்மை. அந்த தெய்வம் கையெடுத்து கும்பிடுகிற உங்களை கரை சேர்த்தி காப்பாற்றி சொந்த வீட்டு கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.